நகைச்சுவை நடிகர் குமரிமுத்துவின் மரணத்தால் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளது குமரிமுத்துவின் குடும்பமும் அவரது இல்லமும். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் குமரிமுத்து இன்று காலை மரணமடைந்தார். மறைந்த நகைச்சுவை நடிகருக்கு 3 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். 1960களிலிருந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து 4 தலைமுறை நடிகர்களுடன் நடித்து தன் சிரிப்பினால் மக்களை சிரிப்பூட்டி பிரபலமான நடிகர் குமரிமுத்து முள்ளும் மலரும், ஊமை விழிகள், இது நம்ம ஆளு உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கலைமாமணி, கலைச்செல்வம் உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ள நடிகர் குமரிமுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கலை இலக்கிய பகுத்தறிவு துணைத் தலைவராகவும் நகைச்சுவை பேச்சாளராகவும் பணியாற்றி வந்தார். குமரிமுத்து அண்ணன் அவர்கள் நல்ல நடிகர், அருமையான நடிகர், எல்லாரோடையும் அன்பாக பழகுவார். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் வந்தாலும் அவர் வேலை உண்டு, அவர் உண்டு. அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டியிருக்கிறேன். திரைத்துறையில் புகழ்பெற்று விளங்கிய நம்பிராஜன் அவர்களின் தம்பியான குமரிமுத்துவின் மரணத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.